தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் வாயு கசிவு ஏற்பட்ட ஆலையிலிருந்து அமோனியா வாயுவை பாதுகாப்பாக வெளியேற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் கிராமத்தில் உள்ள இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் கடந்த 21ஆம் தேதி அமோனியா வாயு கசிந்து விபத்து ஏற்பட்டது. இதில் 18 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் விபத்து ஏற்பட்ட தொழிற்சாலையில் உள்ள சுமார் 2 டன் அமோனியா வாயுவை டேங்கர் லாரிகளில் பாதுகாப்பாக மாற்றி அப்புறப்படுத்தும் பணியில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. அமோனியா வாயு வெளியேற்றப்பட உள்ளதால் 500 மீட்டர் சுற்றளவில் உள்ளவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். முன்னெச்சரிக்கையாக நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தொழிற்சாலையில் உள்ள சுமார் 2 டன் அளவிலான அமோனியாவை அகற்றும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இதனால் பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் கவிதா அறிவுறுத்தியுள்ளார். இந்த சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஏற்கனவே ஸ்டோரேஜில் இருக்க அமோனியாவை பாதுகாப்பான முறையில் வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்காக தொடர்ச்சியாக கடந்த 2 தினங்களாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு பாதுகாப்பு டீம், ஹெல்த் டீம், ஃபயரு, போலீஸ் அண்டு டிஷ்ஷு, பொல்யூஷன் எல்லா பல்வேறு விதமான டிபார்ட்மெண்ட்ஸோட கோஆர்டினேஷனோட இன்னைக்கு இந்த இது அகற்றப்பட உள்ளது. 8 மணிக்கு காலையில் இந்த இது ஆரம்பிக்கிறோம். ஈவினிங் 5 o'clock வரைக்கும் அந்த நிகழ்வு போகும். அதுக்குள்ளார கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா வைண்ட் பண்ணிக்குவோம். இல்லைன்னா நெக்ஸ்ட் டே காலையில் திரும்பி 8 மணிக்கு ஆரம்பித்து நாளைக்குள்ளார முடிச்சிருவோம். இன்றைக்கி ஒரு நாள் டிராஃபிக் டைவர்ஷன் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். அனைத்து தேவையான துறைகளும் பாதுகாப்புக்கான ஏற்பாடுகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு தயார் நிலையில் இருக்கிறாங்க. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.